வணக்கம். நிறைய ஆண்கள் திருமணத்திற்கு முன்னால செக்ஷுவல் ஃபங்க்ஷன் பத்தி டெஸ்ட் எடுக்கணும், கல்யாணத்துக்கு முன்னால ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வருவாங்க. பல பேர் செமன் ரிப்போர்ட்டே கையில கொண்டு வருவாங்க. செமன் எனக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர்னு. செக்ஷுவல் ஃபங்க்ஷன் வேற, விந்தணுக்கள் வேற. விந்தணுக்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு, செக்ஸ் விரைப்புத்தன்மை, செக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது வேற. ரெண்டும் சேர்ந்து குழந்தை பிறக்கும், அது வேற விஷயம். செக்ஸ் பண்ண முடியாம விந்து நார்மலா இருக்கலாம், விந்தணுக்களே இல்லாம இருக்கலாம், செக்ஸ் நல்லா பண்ண முடியலாம். ரெண்டுமே நல்லா இருக்கலாம், ரெண்டுமே நல்லா இல்லாம இருக்கலாம். இந்த 4 குவாட்ரண்ட் இருக்கு, ரெண்டுமே தனித்தனி. ஸோ விந்தணுக்கள் நல்லா இருக்கு, செக்ஸ் நல்லா இருக்கு. அதனால திருமணத்திற்கு முன்பு என்ன டெஸ்ட் முக்கியமா எடுக்கணும்னா, விந்தணுக்கள் டெஸ்ட் அல்ல. முக்கியமா தேவைப்படுறது செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட். விரப்புத்தன்மை நல்லா இருக்கா, இரத்த நாளங்கள், நரம்புகள், ஹார்மோன்ஸ், மன பிரச்சனையினால ஏதாவது பழைய குற்ற உணர்வு, இந்த மாதிரி சுய இன்பம் பண்ண அதனால விரப்பு கம்மி, இந்த மாதிரி மன பாதிப்பு இருக்கா, இதைத்தான் நம்ம மெயினா பார்க்கணுமே தவிர நாம விந்து டெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை. விந்து டெஸ்ட் எப்போ தேவைப்படும்? 1 வருடம் தம்பதிகள் 2 பேரும் செக்ஸ் பண்ணிட்டு குழந்தை இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து போய் விந்து டெஸ்ட் எடுக்கணும். ஆண் மட்டும் செக் பண்ணக்கூடாது, பெண்ணுக்கும் டெஸ்ட்டுகள் எடுக்கணும், ஆணுக்கு விந்து டெஸ்ட் எடுக்கணும். அது குழந்தையின்மை அப்படின்னு வரும்போது அதை எடுக்கணும். முதல்ல கல்யாணத்திற்கு முன்னால செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இதுல என்னென்னலாம் பார்ப்பாங்க? ரத்த ஓட்டம் ஆணுக்குள்ள எப்படி இருக்கு, ஹார்மோன்ஸ் எப்படி இருக்கு, மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் நிறைய இருக்கு, தைராய்டு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. 3வது நரம்புகள் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கா, மன ரீதியான பிரச்சனை இருக்கா. மன ரீதியான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். நான் 12-13 வயசுலேருந்தே சுய இன்பம் பண்றேன், அதனால எனக்கு விரைப்புத்தன்மை கம்மி ஆயிடுச்சு, இப்படி நினைக்கிற ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. சீக்கிரம் விந்து வந்துடுது, நான் சுய இன்பம் பண்ணும்போது சீக்கிரம் வருது, கல்யாணம் பண்ண போற பெண்ணை போய் கட்டி பிடிச்சிக்கும் போது, முத்தம் கொடுக்கும்போது டக்குன்னு விந்து வந்துருச்சு, இப்படி வருபவர்கள் நிறைய. இதெல்லாம் செக்ஷுவல் ஃபங்க்ஷன். விந்து டெஸ்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இவர்களுக்கு செக்ஷுவல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துட்டு அதற்கப்புறம் 1 வருடம் கழித்து, கல்யாணம் ஆகி 1 வருடத்துல குழந்தை இல்லைன்னா அப்புறமா அவங்க விந்து டெஸ்ட் எடுக்கலாம். விந்து டெஸ்ட் ஆரம்பத்திலே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.